காவல்துறையின் மனித உரிமை மீறலால் 17 வயது சிறுவனின் கேட்கும் திறன் இழந்து தவிக்கும் நிலையை இந்த தொகுப்பு காட்டுகிறது. முகத்தை மறைத்து காட்டப்படும் இந்த சிறுவன் சென்னை துரைப்பாக்கம் கண்ணகி நகரைச் சேர்ந்தவன். இச்சிறுவனை நம்பித்தான் அவனது குடும்பமே நடக்கிறது. ஆனால் தற்போது அது கேள்விக்குறியாகிவிட்டது. கடந்த 11ஆம் தேதி சாதாரண உடையில் வந்த காவல்துறையினர் இந்த சிறுவனின் வீடு புகுந்து அவனை இழுத்துச் சென்று கடுமையாக தாக்கினர். இதில் படுகாயமடைந்த அந்த சிறுவன் தற்போது காது கேட்கும் திறனை இழந்து விட்டான். வாயை கட்டாங்க, கத்துறேன்ட்டு கத்துன லட்டி எடுத்து தொண்டிலேயே குத்துறாங்க. கத்துன உன்னை சா வச்சு இங்கே போட்டு போயிடுவேன்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு இல்லையா நாங்கள் அச்சன்ட்டா இருந்தா. அதுக்கப்புறம் ஃபோன் வந்து சொன்னாங்க இதுமாரி அவன் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் தண்ணிலாம் வாங்கி கொடுத்து எனக்கு இது ஒரு பைக்கில் ஏற்றுறாங்க. பைக்கில் ஏற்றி ஒன்று 10 ரூபா கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க. சரிட்டாக இதுவான வந்து இறக்கி விட்டாங்க. எனக்கு இது போட்டு அச்சு ஒன்றும் ரத்தத்தை ஊற்றின்னு ரோட்லாம் வந்து வந்தேன். எல்லாம் என்னை பார்த்து பயந்தாங்க. எனக்கு பார்த்துன்னு யாரும் போயிட மாட்டாங்க. பலத்த காயத்துடன் இருந்த அந்த சிறுவனுக்கு முதலில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் சோழிங்கநல்லூரில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. காது கேட்காமல் போனதால் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அந்த சிறுவன் புற நோயாளியாக சேர்க்கப்பட்டான். ஆனால் அங்கும் சரியான சிகிச்சை அளிக்கப்படாமல் அலைக்கழிக்கப்பட்டதாக கூறுகின்றனர் அந்த சிறுவனின் பெற்றோர். இல்ல இங்க பார்க்க முடியாதுமா, நீங்க 36 நம்பருக்கு பார்த்துட்டு உடனே இங்க அங்க போயிடுங்க அப்படின்றாங்க. என் பிள்ளைக்கு ரொம்ப வலிக்குது, ஜவ்வா இருந்துச்சுன்றாங்க சார். ரொம்ப வேதனையா இருக்கு சார். போலீஸ்காரங்க அடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். ஆனா வந்து அவங்கள கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்றாங்க சார். ஆனா ஒரு தகவலும் எங்களுக்கு தெரியல சார். யாரு எவங்கன்ட்டு எங்களுக்கு ஒரு பதில தெரியல சார். எங்க வீட்டுல எங்க பிள்ளைங்களை எங்க வீட்டுக்கார போனாதான் சார் வருமானம் எங்களுக்கு. சிறுவன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மனித உரிமை மீறல் என்றும் சென்னையில் கடந்த 1.5 ஆண்டுகளில் காவல்துறையினரால் சிறுவர்கள் தாக்கப்படும் சம்பவம் 4 முறை நடந்துள்ளது என்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். குற்ற வழக்கிலும் சரி வேறு எந்த வழக்கிலும் சரி காவல்துறையினர் சிறார்களை கையாளும் விதம் மிகவும் தவறாக இருப்பதாகவும் இந்நிலை தொடர்ந்தால் சிறார்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது கடினம் என்கிறது சிறார் மற்றும் குழந்தைகள் உரிமைகளுக்கான அமைப்பு. இந்த குழந்தைகளுடைய சிறந்த நலனை பேணுவர்களாக காவல் அலுவலர்கள் இல்லை என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது. இப்போ நீலாங்கரை வழக்காக இருக்கலாம், அல்லது தாம்பரத்தில் நடந்த வழக்காக இருக்கலாம், மாம்பழத்தில் நடந்த இந்த அத்தனையும் குழந்தை உரிமை மீறல் காவல்துறையால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வெறுமனையாக வந்து இப்போ நீலாங்கரையில் நடந்த ஒரு தொண்டையில் துப்பாக்கி வச்சு சுடப்பட்ட வழக்கு, இன்னும் வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் கேஸ் கிடக்குது. அரசாங்கம் வெறுமனையாக அந்த அலுவலரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணதோடு சரி. ஆனால் என்ன நடக்குதுன்னா அதுக்கப்புறம் அந்த அலுவலர் திரும்பி உட்காந்து பண்ணுறாங்க. அப்போ நம்ம கேட்குற வந்து ஒரு குழந்தை உரிமை பார்வையில் வந்து ஒரு மிகப்பெரிய குழந்தை உரிமை மீறல் அடிப்படையில் நடக்குதுன்னா, தொடர்ச்சியாக நடக்குதுன்னா அந்த காவல்துறை அலுவலர் உடனடியாக வந்து நீக்கம் செய்யப்படணும். ஆள் மாறி அழைத்துச் செல்லப்பட்ட சிறுவனை கடுமையாக தாக்கியதாக தரமணி காவல் நிலைய குற்றப்பிரிவு தலைமை காவலர் சரவணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஊர்காவல் படையைச் சேர்ந்த 4 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2 பேர் கைதாகியிருக்கின்றனர். துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீவிர விசாரணை நடந்து வருகிறது என்பது சென்னை மாநகர காவல்துறை தரப்பின் விளக்கமாக உள்ளது. காவல்துறையின் மனித உரிமை மீறலுக்கு இந்த சம்பவமே உதாரணம் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல மருத்துவ உதவிகளை அரசாங்கமே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த சிறுவனின் பெற்றோர் முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் சுப்பிரமணியன்.